இலங்கை கடற்படையின் அத்துமீறலை கண்டித்து சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்திய மீனவர் அமைப்புகள் தாது மணல் கொள்ளையில் சிபிஐ விசாரணைக்கு வலியுறுத்தியுள்ளனர். தமிழகத்தைச் சேர்ந்த 131 மீனவர்கள் இலங்கையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர். இலங்கை அரசின் அத்துமீறலை கண்டித்தும் இப்பிரச்சினையில் நடவடிக்கை எடுக்காத மத்திய அரசை கண்டித்தும் சென்னையில் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் அருகில் 7 மீனவர் அமைப்பு சார்பில் வெள்ளியன்று ஆர்ப்பாட்டம் நடந்தது. இலங்கை கடற்படை தமிழக மீனவர்களை படுகொலை செய்வதை கண்டித்து ஆர்ப்பாட்டம். அது மட்டுமல்லாம 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இன்றைக்கு இலங்கை சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உடனடியாக மீட்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டுமல்ல, இந்த விஷயத்தில் உடனடியாக தலையிடும் வகையில் எங்களை தற்காத்துக் கொள்வதற்கு மத்திய அரசு போர் பயிற்சி வழங்கணும், மீனவர்களுக்கு போர் பயிற்சி வழங்கி ஆயுதமும் வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கை தான் எங்களுடைய முதல் மெயினான கோரிக்கை. மேலும் தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்ட தாது மணல் ஆலைகளின் உரிமங்களை ரத்து செய்யவும், தாது மணல் கொள்ளை குறித்து சிபிஐ விசாரணை நடத்தவும் மீனவர்கள் கேட்டுக் கொண்டனர். 25 ஆண்டுகளாக 60 லட்சம் கோடியை இன்னைக்கு கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள். அந்த கொள்ளையடித்த பணத்தை தமிழக அரசு மீட்கணும். சிபிஐ விசாரணை நடத்தி அந்த பணத்தை மீட்பதோடு அவர் மீது அவர்களை உடனடியாக கைது செய்யணும் என்கின்ற கோரிக்கை வலியுறுத்தி இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். இரு நாட்டு மீனவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் இரு நாட்டு கடல் எல்லையிலும் தலா 15 நாட்கள் என்று இருதரப்பிற்கும் மீன்பிடி உரிமையை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று மீனவர் அமைப்புகள் வலியுறுத்தின.